நான் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனார். இயற்கை இருக்குல்ல, அது யாரை எப்போ எப்படி இங்கே வைக்கணும் இல்லை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் இன்னைக்கு தூக்கிட்டு போயிடுச்சு இயற்கை. உண்மையிலே அது அதை சொல்லும்போதே நமக்கு பேசக்கூட முடியல. என்னன்னா, அவர் என்ன செய்வார்னா, அவரோட இது தெரிஞ்சு அவர் உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்பப்போ போயிட்டு அவர் கடைசி நேரத்தில் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இது மாதிரி அவர் தளபதி விஜய்க்கு கடைசி ஒரு படம், அவருக்கு 100வது படம் விஜய் பண்ணித்தர்றதா சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு ஒரு கதை வேணும். அவர் எல்லாத்தையும் கரெக்டாக கண்ணு பார்த்து அப்படி கவனிப்பார். ஏன் சொல்லி இதெல்லாம் நான் நிறையா கேட்டு அவர்கிட்டையும் கேட்குறது, இந்த மாதிரி எப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கும்போது, இதெல்லாம் எனக்கு அது தொழில் தானே, அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும். வியாபாரத்துலையும் அவ்வளோ இதாக பண்ணவர். அப்புறம் 100 படம் பக்கம் வந்துருச்சு. ஓகே, அதில் அவருக்கு ஃபெயிலியர்னு எடுத்து வச்சுங்களேன், படம் சரியாக போகலை அப்படின்னு சில படங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு பொருளாதார ரீதியாக ஃபெயிலியர் ஆனதில்லை, படம் சரியாக ஓடலை. ஒரு கட்டத்தில் ஏங்க சரியாக படம் இல்லைன்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. கேட்கும்போது, கசாலி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆளுமை அது சொல்கிறார். நான் அவர்கிட்ட சொல்ல எனக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்னென்னா, சின்சியராக இருக்கணும், நம்ம பண்ணுற தொழிலில் சின்சியராக இருக்கணும் அப்படின்னு. அவர் அப்படி சிரிச்சுக்குவார். அது நம்ம பொழப்பு, இந்த பொழப்புக்கு நம்ம இப்படி தானே பண்ணணும் அப்படிம்பார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல யார் இணைந்திருக்கிறார் அப்படின்னா, அரசியல் விமர்சகர் கசாலி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நிறைய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் நேற்று ஜோத்பூர்ல ஒரு கார் விபத்துல காலமாயிட்டாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் உண்மையிலேயே கேட்கும்போது பயங்கரமான ஷாக். எனக்கு எப்படின்னா, பர்சனலாக எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். நான் டி நகரில் 6 ஆஃபீஸ் போயிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம். அப்புறம் உண்மையிலே அதை சொல்லும்போதே நமக்கு பேசக்கூட முடியல. என்னென்னா, ஒரு தமிழ் சினிமாவை தலைகீழ மாற்றுறதுக்கு வெளி மாநிலத்திலேருந்து வந்த ஒருத்தர். அவர் பேசிக்கலி தமிழன் இல்லை, ஆனால் தமிழ் படங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தவர். எப்படி சொல்லலாம்னா, பூவே என்னது புது வசந்தம் வந்தது. அந்த புது வசந்தம் படத்துக்கு அறிமுக இயக்குனர் யார்? விக்ரமன். அப்புறம் அவருக்கு உதவியாளர் இருந்த கே.எஸ். ரவிக்குமார். அப்படி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட புதிய இயக்குனர்கள். அதில் சசி இருக்கார்ல, சொல்லாமலேன்னு ஒரு படம், இப்போ வரைக்கும் பிச்சைக்காரன் கொடுத்து, அடுத்து இது எடுத்து 100 சாமின்னு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அவர் ஆரம்பித்தார். அவர் என்ன செய்வார்னா, அவரோட இது தெரிஞ்சு அவர் உட்காந்து ஒரு ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருக்கார். அப்பப்போ போயிட்டு அவர் கடைசி நேரத்தில் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இது மாதிரி அவர் தளபதி விஜய்க்கு கடைசி ஒரு படம், அவருக்கு 100வது படம் விஜய் பண்ணித்தர்றதா சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கதை உங்கள் எதுவும் வச்சுருக்கலாம் கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பைண்ட் புக் இருக்குது, அதை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இது பண்ணலாமான்னு பாருங்கள் அப்படின்னா கேட்டார். அது சரி ஓகேன்னா அந்த பைண்ட் புக்கை நான் அவருக்கு கையில் கொடுத்தேன். நான் வேறு இது தெலுங்கில் படம் பண்ணிகிட்ருக்கேன், முடிச்சு நான் படிக்க நேரம் இல்லை, படித்து நான் தர்றேன், என் கையில் இருக்கலாமான்னு இருக்கணும். இது பர்சனலாக உள்ளது. அது இல்லாமல் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, முன்னாடி இங்கே ஒயிட் ஹவுஸ்னு சொல்லி கே சாலையில் அவரோட ஆஃபீஸ், சாலிகிராமத்தில், அங்கே வருவார். அப்புறம் காலையில் எத்தனை மணிக்கு கதை கேட்க ஆரம்பிப்பாருங்க. யாராவது புது இயக்குனர்கள் வந்தால் என்ன செய்வாருங்கன்னா, காலையில் தெரிஞ்சு 6 மணி இல்லை 7 மணி ஃபஸ்ட் ஆஃப் வந்தவுடனே, இப்போ ரிலாக்ஸாக இருக்கேன், இல்லை இருக்கே, ஓகே தானே, உட்காந்துட்டு சரி சொல்ல ஆரம்பி அப்படின்னா, அவங்க உணர்ச்சி, சிலர் பார்த்தா கதையை ட்ரையாக சொல்லுவாங்க, சிலர் அப்படி சம்பவங்களை சொல்லி உணர்ச்சியாக சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவர் கேட்பார். அதுபோக கேட்கும்போது அவர் ஃபோன் எடுத்து நோண்டுறது, இங்கே பார்க்குறது, இது எடுக்கிறது, அதை சொல்கிறது எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு இயக்குனராக அதோட அந்த கதையோட இயக்குனராக இருக்கிறவங்க, கதை சொல்கிறவங்க அதோட வாழ்ந்துருப்பாங்கள்ல, அதை உணர்ச்சிகரமாக சொல்லிட்டு, இந்த இடத்துல இங்கே வந்த சார் அவள் அப்படி கேட்ட உடனே இந்த இடத்துல வெடிச்சு வந்தான் பாருங்க அப்படின்னு அதை இந்த மாதிரி உணர்ச்சியாக சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் கரெக்டாக கண்ணு பார்த்து அப்படி கவனிப்பார்.
ஏன் சொல்லி இதெல்லாம் வந்து நான் நிறையா கேட்டு அவர்கிட்டையும் கேட்குறது, இந்த மாதிரி எப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கும்போது, இதெல்லாம் எனக்கு அது தொழில் தானே, அந்த தொழிலுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட நான் வந்து நிறைய உங்கள் மேலே இப்படி விமர்சனம்லாம் இருக்குது, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன விமர்சனம் அப்படி கேட்பார். அப்படி அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து அவர் கதை கேட்குற இப்படி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. கதை வந்து சப்போஸ் அதுக்கு மேலே போகிற போக்கு நல்லா இல்லை, ஏதோ சம்திங் இந்த கதையில் இருக்குது, ஆனால் அந்த கொண்டு போன விதம் சரியில்லை. சரி, டிஃபன் காலையில் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு அங்கேயே சாப்பிட்டு இவரும் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு ஓகே அங்கே அடுத்த செகண்ட் ஹாஃப். ஒரு வேளை சில நேரம் கதையில் வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து என்னமோ ஒரு ட்விஸ்ட்டோடு வந்து பயங்கரமாக இருக்கும். கேட்டவுடனே ஓகே சரி ரைட் ஓகே. இப்போ பாபு அங்கே ஆட்கள் அவர் உதவியால் அங்கே அந்த கம்பெனியில் இவருக்கு வந்து மேலே வந்து அந்த ரூமு கொடுத்துரு, ஏன்னா வந்து டிஸ்கஷனுக்கு ரூமாக இருக்கும் கொடுத்து, இல்லைன்னா வந்து இன்னொரு வேலைங்காலையே அங்கே வந்து அந்த ரூமில் அங்கே கொடுத்துரு, ரூம் போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சரி அட்வான்ஸ் கொடுத்துரு. அப்புறம் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதில்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, டைரக்ஷனுங்கிறது வந்து ஒரு வகையான எக்ஸிக்யூஷன். ஓகே, கதை சொல்கிறது, கதையை வந்து எடுத்து கொண்டு போகிறது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டி அண்டு எக்ஸிக்யூஷன் ரெண்டும் வந்து சிலருக்கு தான் கைவரப்பெறும், கரெக்டாக இருக்கும். சிலருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும், எக்ஸிக்யூஷன் சுமாராக இருக்கும். சிலருக்கு எக்ஸிக்யூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், கிரியேட்டிவிட்டி சுமாராக இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இவருக்கு வந்து கதை நல்லா இருக்குது, இவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவார்னு தெரியாது. அப்படின்னோடனே சரி ஒரு 2 days இப்போ எந்தெந்த இடம் வேணும், எங்கே வேணும், யார் வேணும் அப்படின்னா சரி எல்லாத்தையும் அவர் அரேஞ்ச் பண்ணால் ஓவர் ஃபோன். இதில் வந்து அவர் சொன்னால் யார் தான் வேணாம்பாங்க, அந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு எந்த லொக்கேஷன் எது அப்படின்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பக்காவாக. அதாவது ஒரு அந்த டைரக்டருக்கு வந்து மாப்பிள்ளை மாதிரி வந்து அப்படி வச்சுருப்பாங்க. மாப்பிள்ளைன்னு என்ன, ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் சுற்றியே பந்தல் போட்டு இதை போட்டு எல்லாம் பண்ணி வச்சு மாப்பிள்ளை வந்து மணவரையில் உட்கார வைப்பாங்கல்ல, அது மாதிரி அவருக்கு அவரோட வேலை இந்த கதையை சீன் பை சீனாக ஷார்ட் பை ஷார்ட்டாக என்ன உண்டு அத்தனைக்கும் ரூம் கொடுத்து அசிஸ்டன்ட் கொடுத்து அதுக்கு சம்பளம் கொடுத்து அது கொடுத்து எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்களே. வருவாங்க, சரி அடுத்த நாளைக்கு ஷூட்டிங் போனால் என்ன தான் இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய அந்த டைரக்டருக்கு வந்து கை நடுக்கும். நேராக அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஆக்ஷன் அப்படி சொல்ல வரும். அது அந்த ஆக்ஷன் சொல்கிறதே வந்து கேஷுவலாக வந்து நல்லா பழகிட்டாங்கன்னா ஓகே ரெடியா, எல்லாம் ஓகேயா, ரோலிங்கா, ஓகே ஆக்ஷன், இல்லை கட் இந்த மாதிரி கேஷுவலாக வரும்ல. அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நடுங்கும் ஆக்ஷன் அப்படி, அப்புறம் வந்து அப்படி எடுக்கிறது ஓகே தானே, அப்படி மானிட்டரை பார்த்து ஓகே தானே அப்படி வரும் இல்லையா. அப்போ சிலர் வந்து அவர் என்ன சொன்னால் அவரோட உதவியாளர் அனுப்பிச்சி விட்ருவார், பார்த்து எப்படி நடந்துக்கிறாங்க. சார் இவர் வந்து இந்த டைரக்டர் வேண்டான்னு சொல்ல மாட்டார், அந்த டைரக்டருக்கு சப்போர்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே அனுப்புவாங்க. ஒரு 2-3 4 நாள் போகட்டும், கூடவே இருக்கட்டும், வந்து அப்படி பார்த்து கூட இருந்து எல்லாம் அப்படி சொல்லி முடித்த உடனே அவர் கொஞ்சம் வந்து தெம்பு வரும். அந்த தெம்போடு அடுத்து வந்த படங்கள் இருக்குல்ல, ஏகப்பட்ட படங்கள். அப்போது இந்த ஒரு டைரக்டரை உருவாக்குறதுன்னா சும்மாலாம் உருவாக்க முடியாது. நீங்கள் வாங்க இந்த மாதிரி இருக்கேன், இவ்வளோ காசு கொடுத்துட்டேன். இப்போ ஏன் நிறையா படங்கள் ஃபெயிலியர் ஆகுது, ஒழுங்காக கதை கேட்க முடியல, கதை கேட்கும்போது கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை வருது, வந்ததுக்கப்புறம் சொன்னது ஒன்றா இருக்குது வந்தது ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு அவர் வந்து பெருசாக இளையராஜாவோ இங்கே பெருசாலாம் போகலை. அவருக்கு வந்து ஒரு எஸ்.ஏ. ராஜ்குமார், ஒரு சிற்பி, சௌந்தர்யன் அப்படின்னு அங்கேயே அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டு இப்படி வேணும் அப்படி இருக்கா ரைட்டு எல்லாத்தையும் கேட்டு தீர்மானித்து அவருக்கான இன்வால்மெண்ட் அண்ட் உழைப்பு இருக்குல்ல, அவ்வளோ இது. அப்போது 40க்கும் மேற்பட்ட இயக்குனர்கள், அப்புறம் சில புதுசாக அறிமுகப்படுத்தி அங்கே வந்த நிறைய தொடர்ந்து வேலை கொடுத்த எடிட்டர்ஸ், அது வி ஜெய்சங்கர்லாம் அங்கே தான் நிறைய அங்கேயே டேரா போட்டு கிடந்தார். ஓகே, அதுக்கப்புறம் புதுசாக நடிகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து ஏவிஎம் அப்படி பெருசாக கோல வச்சது சில கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி இவர் வந்து தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கதைகள் வந்து கேட்டாலுமே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன், பெரிய அளவுக்கு செலவு. அந்த டைமில் என்ன பண்ணாலும் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு உள்ளே பண்ணுவோம், 50 லட்ச ரூபா உள்ளே பண்ணுவோம் அப்படின்னு சின்ன அளவில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதை மதுரை ஏரியாவா இப்போ போன முறை என்ன வாங்கினேன் 5 லட்சமா, இப்போ இது வந்து 6 லட்ச ரூபா நீ வாங்கிக்கோ, அப்புறம் வர்றதில் ஓவர்ஃப்ளோ ஆகுறதில் கொஞ்சம் ஷேர், அந்த மாதிரி வியாபாரத்துலேயும் அவ்வளோ இதாக பண்ணவர். அப்புறம் 100 படம் பக்கம் வந்துருச்சு. ஓகே, அதில் அவருக்கு ஃபெயிலியர்னு எடுத்து வச்சுங்களேன், படம் சரியாக போகலை அப்படின்னு சில படங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு பொருளாதார ரீதியாக ஃபெயிலியர் ஆனதில்லை, படம் சரியாக ஓடலை. ஒரு கட்டத்தில் வந்து ஏங்க சரியாக படம் இல்லைன்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. எப்போ இங்கே டீனரில் அவர் ஆஃபீஸில் இது தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி,
அப்படி கேட்குறேன். கேட்கும்போது, இல்லை கசாலி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆளுமை அவர். அது சொல்கிறார், கசாலி இங்கே அப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்தால் அவர் உட்காந்துருப்பார். அதுக்கு நேரம் வந்து இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரியும். நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா? யாராவது என்னை தேடி வந்துட்டு அவர் இல்லை இருக்கான்னு ஏதாவது தப்பாக வந்து சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா வந்தவங்க மனசு என்ன பாடுபடும். ஏன்னா இது நேராக பேசுனது அவர்கிட்ட என்ன பாடும். அதனால் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்து வர்றது யார் வந்திருக்காங்க யார் போனாலும் உங்களுக்கு தெரியாட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஆஃபீஸை என்ன தேடி வந்தவங்க என்னை நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிடக்கூடாது. இப்போ வந்து நேரம் உள்ளே வர்றாங்களா, நேராக பார்க்குறாங்களா, நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஓகே சார் இருக்கார் அப்படின்னு ஒரு சின்ன திருப்தி வரும் இல்லையா. அதுக்காகத்தான் நான் என்னோட டேபிள் சேர் ஒன்று இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாரு. எப்பா என்ன ஒரு நுணுக்கமான ஒரு இந்த விஷயம் அப்படின்னு அப்படி சொன்னதில்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி இப்போ நிறையா படம் பண்ணுறது மாதிரி நிறையா பண்ணைங்களில் ஏன் பண்ணுறதில்லைன்னா சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு கதை கேட்குறேன் இல்லையா, என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாகுது. அப்போ இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு, இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொஞ்சம் தப்பாகுது. அவர் வந்து சினிமா உலகத்தை குறை சொல்லலை, இவங்க வந்து நடிகர்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கி இப்படி வாங்கி நிறையா சிந்தி சதறி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. அவருக்கு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமை வச்சு நல்லா பண்ணுறாரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் கதையோட ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னங்க இது இவ்வளோ படங்கள் இவ்வளோ கதை கேட்டிருக்கேன். சில கதைகள் என்னால் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நான் வேண்டாம்னு சொன்ன சில கதைகள் வெளியில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சூப்பராக பண்ணணும்னு சொல்ல முடியாது. சில கதைகள் வந்து நீ பண்ண வேண்டாம், இதை நிறைய இம்ப்ரூவ் பண்ணு சொல்லி நம்ம இடத்துல சில கதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி ஒரு சில கதைகள்லாம் வந்து தப்பாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டு தான், ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி, இளம் ரத்தத்தை பாய்ச்சி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல இளைய தளபதி இல்லை தளபதி விஜய் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிறாருன்னா ஒரு இள ரத்தம் சிஎம் ஆகிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த விஜயை வந்து அங்கே ஐ திங்க் 7 படங்கள் நடிச்சுக்கார நினைக்கிறேன் அவரோட பேனரில். ஓகே, அது வந்து பூவே உனக்காக ஆரம்பித்தது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் விஜய்க்கு பூவே உனக்காக தான் அவரை வேறு ரூட் அப்படி மாற்றி அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இப்போ திருப்பாச்சி, சிவகாசி இதில் இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து. அப்புறம் வந்து சிம்ரன் கூட ஒரு படம் பண்ணார், எழில் படம் நினைக்கிறேன். இதெல்லாம் நிறையா பேருக்கு வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்து இந்த நடிகர் ரைட்டு ஓகே உங்களுக்கு என்ன சம்பளம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அப்படி கரெக்டாக பண்ணவர். தமிழ் சினிமா வந்து தலைகீழ புரட்டி போட்டவர். அது போக எல்லாருக்கும் என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, நான் அவர்கிட்ட சொல்ல வந்து எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்னென்னா சின்சியராக இருக்கணும், நம்ம பண்ணுற தொழிலில் சின்சியராக இருக்கணும் அப்படின்னு. அவர் வந்து அப்படி சிரிச்சுக்குவார். அது நம்ம பொழப்பு, இந்த பொழப்புக்கு நம்ம இப்படி தானே பண்ணணும் அப்படிம்பார். அது இப்படி கலவைகளை சொல்லாட்ட கூட இதே தான் அர்த்தம். இப்படி நம்ம இந்த வேலைன்னு வந்துட்டோம், இந்த வேலைக்கு நம்ம இப்படி இது தானே பண்ணணும், அதை பண்ணாமல் நான் சும்மா உட்காந்து அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு. ஆனால் இல்லை, நம்ம வந்து சினிமான்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி இருக்குது, நம்ம போகிறோம் ஜாலியாக இருக்கோம், நமக்கு வந்து உற்சாகபானம் உல்லாசம், அது வெளியூர் வெளிநாடு ஜாலியாக போகிறோம் வர்றோம், அப்படிலாம் இல்லை. அந்த உள்ளே வந்தால் நமக்கு இவ்வளோ பொறுப்புணர்ச்சி இருக்குது. அப்புறம் ஒரு சீனு ஒரு ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி கோர்க்குறோம், ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதில் வந்து மியூசிக்காக இருக்கட்டும், எஃபெக்டாக இருக்கட்டும், அல்லது எடிட்டு பண்ண விஷயங்கள் இருக்கட்டும், அப்படிங்கிறது பார்த்து பண்ணார். அப்படி பண்ணவர். அப்புறம் இந்த மாதிரி அவருக்கு பெரிய கனவு, இந்த மாதிரி இது விஜய் வந்து கடைசி படம் ஜனநாயகன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் முடிச்சிட்டாரு. ஆனால் என்னென்னா, நான் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனார். இயற்கை இருக்குல்ல, அது யாரை எப்போ எப்படி இங்கே வைக்கணும் இல்லை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்குது. இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் இன்றைக்கி எப்படி தூக்கி போயிடுச்சு இயற்கை. அவர் இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணார், சில படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தார். யாரோட சேர்ந்துன்னா, இங்கே திருப்பூரில் வந்து தியேட்டர் வச்சுக்கிற திருப்பூர் சுப்பிரமணியன் பேர். ஓகே, அவரும் ஒரு ஆர்பி சௌத்ரி 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே படங்களுக்கு நிறைய ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டாக கொடுப்பாங்க, கரெக்டாக வாங்குவாங்க, நிறைய பெரிய பேராசைப்பட மாட்டாங்க. எப்படி கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். 2 பேர் சேர்ந்து தான் எல்லா நடவடிக்கை எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், சொல்லும்போது நாங்கள் ஒரு 4 பேர் ஒரே டைமில் வந்தோம் அப்படின்னு இப்போ ரொம்ப ஞாபகப்படுத்தி சொல்லுவார். நான் ஆர்பி சௌத்ரி, அவர் திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லும்போது நான் ஆர்பி சௌத்ரி, அப்புறம் வந்து எடிட்டர் மோகன், அதுக்கப்புறம் வந்து கலைப்புலி தானு, 4 பேர் ஒரே டைமில் வந்தோம். 4 பேர் 4 இடத்துல இருக்கோம். அவர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் இது தியேட்டர் சங்கத்தோட தலைவர்.
அதுக்கப்புறம் இவர் வந்து படங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் படம் பண்ணவர். தானு சார் வந்து பெரிய பெரிய இடங்களில் பெருசாக அப்படி அவருன்னா ஒரு பெரிய விளம்பரம் இது வச்சு படத்தை எப்படி ஓட வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவர் பெருசாக பண்ணார். எடிட்டர் மோகன் அவர் ஏகப்பட்ட படங்கள் வந்து தெலுங்குல கொண்டு வந்து பண்ணார். அப்புறம் மோகன் ராஜா, ரவி மோகன் அப்படின்னு பசங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து அப்போ எல்லாரும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க இல்லையா. அப்போ சொல்லுவார். அதான் அங்கே கேட்கும்போது உங்களை பற்றி அவர் திருப்பூர் சுப்ரமணியம் அடிக்கடி சொல்லுவார். அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றா தானே வந்தோம் அப்படிம்பார். இப்போது எனக்கு அதுக்கு அவர் நேற்று அந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து எனக்கு அவர் கூட உட்காந்தது பேசினது. அதுக்கப்புறம் இந்த வரலாறு முக்கியம்னு ஒரு படம் வந்திருக்கும்போது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அவர் ஃபோனில் வந்து எனக்கு காமிச்சது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு, அப்புறம் நான் வந்து என்னோடய விமர்சனம் இதெல்லாம் சொன்னேன். இப்படியா சொல்கிறீங்க, எப்படி இருக்கா, ரைட் ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவரோட உதவியாளர் அங்கே அந்த படத்தை சம்மந்தப்பட்டவர் கூப்பிட்டு கசாலி நம்பரை வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பேசிங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு அவர் கூட அந்த பழகுனது பெருசாலாம் பழகலை. ஆனால் நான் வந்து நிறையா இதில் தயாரிப்பாளர் சங்கம் இது சோஷியல் மீடியாவில் சினிமா பற்றி நிறையா வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன், நிறையா குரல் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நிறையா பண்ணணும். அதுக்கு வந்து 2 பேர் எப்போவுமே உதாரணம் காட்டுறது உண்டு. படங்களை வந்து நல்ல விதமாக வாழ வைக்கணும்னா ஒன்று ஆர்பி சௌத்ரி, இன்னொன்று வந்து தேனாண்டால் ராமநாராயணன். 2 பேரும் சின்ன படங்கள் எடுத்தாங்க. ஃபெயிலியரே கிடையாது. கிட்டத்தட்ட எந்த படம் எடுத்தாலும் அந்த படத்துக்கு காசு வந்துடும் இது. அப்போ ஆர்பி சௌத்ரி அவர் படத்தில் ஒரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். அவர் எடுத்த படம் ஜில்லா. அந்த ஜில்லா படத்தை வந்து இங்கே மதுரையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசாக வந்து கேட்குறாரு. கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கு ரெகுலராக பண்ண டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் சொல்கிற விலையை விட புதுசாக வரவர் எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்குறேன்னு இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் ஒரு வேளை எனக்கு வேணான்னு சொன்னார்னா நான் உங்களுக்கு தர்றேன், இல்லை அவர் எனக்கு வேணும்னு சொன்னார்னா உங்களோட கம்மியான விலைக்கு அவர் தான் நான் கொடுப்பேன். அப்போ இது வியாபார உலகம். அதை விட வந்து இப்போ ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் தரேன்றாரு. இல்லை, எனக்கு அவர் ரெகுலராக பண்ணக்கூடியவர். அவர் வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அவர் வந்து 5 கோடி ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாரு. 5 கோடி ரூபா ஓகேன்னு சொன்னால் அவர் கொடுத்துறேன். நீங்கள் 6 கோடி ரூபா சொல்கிறீங்க, எனக்கு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டாருன்னா நான் வந்து 5 கோடி தான் அவர் கொடுப்பேன். அதையும் அவர்கிட்ட நேராக பேசும்போது பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து இது வந்ததுக்காக திடீர்னு வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது இல்லை, எனக்குன்னு ரெகுலராக உள்ளவங்க அவர் ஒரு வேளை முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா இவர் கொடுப்போம். அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸு படம் பண்ணும்போது கதையை கேட்குறது, கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறது, அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலில் எவ்வளோ பேர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து கோலோச்சர் எவ்வளோ பேர், அவர் லிங்குசாமியாக இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமார், இப்போ ஏகப்பட்ட பேரை சொல்லலாம். 40 பேர்னா சும்மாவா? 40 பேரில் மெஜாரிட்டி ஆட்கள் வந்து தமிழ் சினிமா நிறையா சாதிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவரோட சாதனை இது. அந்த இது நேற்று உண்மையிலேயே அந்த செய்தியை கேட்டதிலேருந்து நமக்கு உண்மையிலே ஜீர்ணிக்க முடியல. எனக்கு வேறு விஷயங்கள் பேசுகிறேன், எல்லாம் வர்றோம், பேசும்போது நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபோக்கஸ் ஆகிடுது. பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் ஆர்பி சௌத்ரி வந்து அப்படியே நம்ம மனசை ஆக்குபை பண்ணுறாரு. இல்லை, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கல். அதுக்கு மேலே வந்து எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து இயற்கை வந்து அவரை பொருந்திக்கிறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதல்.